ஹலோ மீ திஸ் இஸ் ஆங்கர் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷார்ட் பார்க்கலாமா? ஸோ ஆல்ரெடி நான் ஷார்ட் வேறு ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஈகராக இருக்கோங்க்கா, சீக்கிரம் போடுங்க அப்படின்னீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணோம். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் போட்டுருங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், சரிங்களா? புதுசாக வரவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. தென் என்னப்பா இவ்வளோ சொல்கிற, தமிழ் நேம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரிட் டு பர்வத் மாமா. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இது இப்படி சொல்லக்கூடாது, இருங்க இன்னொரு வேலை சொல்கிறேன். மேரிட் டு பர்வத் மாமா ஆஃப்டர் மேரேஜ். வேறு என்ன, ஃபர்ஸ்ட் நைட் தான். ஓகே, ஸோ இந்த செட்டப்லலாம் ஸ்டோரி இருக்க போது எங்கள் பாதி கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சரி, ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணதை வச்சு அப்படியே நம்ம ஸ்டோரி லைனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓவராக கிரிஞ்ச் பண்ணுறல, சரி ஓகே, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் வந்து தேவங்கோட மாமா பொண்ணு, ஓகேங்களா? தேவங்க வந்து உங்கள் அத்தை பையன். இது போதும். இதுக்கப்புறம் ஸ்டோரியில் பிக்கப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக ஸ்பீடாக முடிச்சிடலாம், ரொம்ப வேலைன்னு இருக்க வேணாம். நீங்கள் எல்லோரும் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. நம்ம ஜேகேவோட ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப மனசார தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மை டியர் பிடி ஃபேமிலி. பிடி ஃபேம் ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக நான் இதை தரேன். ஓகே, தென் இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. யா ரோஷினி. ஸோ ஹாப்பி பர்த்டே ரோஷினி. உன் பர்த்டே எனக்கே ஜிமன் ஐடியா பண்ணேன். பட் ஆனால் நீ வந்து லாஸ்ட் மினிட்ல அக்கா நாளைக்கு வந்துடாதீங்க ஜிமன் ஒன் ஷார்ட் போடுங்க என்னையா. எனக்கு யோசிக்கிறேன் யாருடா பர்த்டே இருக்கும். அப்போ தான் யோசிச்சேன், ஸோ ரோஷினிக்கு பர்த்டேன்னு. ஸோ எல்லாம் விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ சாரி ரோஷினி, டே ஒன் ஷார்ட் போடுறேன். டே அண்ணாவோடது பார்த்துடுறியா? கோச்சிக்காத அக்காவை. ஓகே ஓகேடா, சரி நீங்களும் ரோஷினிக்கு விஷ் பண்ணிவிடுங்க. தென் வெரி வெரி சாரி ரோஷினி. சரி ஓகே, வாங்க ரொம்ப பேசிகிட்ருக்கோம், வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே இது வந்து பிஃபோர் மேரேஜ், ஓகேங்களா? ஸோ உங்கள் வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 3-4 டேஸில் உங்களுக்கு வெட்டிங் ஆக போகுது. அப்போனா வீடு சும்மா இருக்குமா? அப்படியே அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இதே சைடு நீங்கள் அப்படி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. அதே சைடு ரியாவை பார்ப்போமா? அவளோட கதை. ஸோ அவள் ஸ்டார்ட் பண்ணுறா. என்னவன் கல்யாணம் ஆக போது அப்படியே மூஞ்சலாம் 1000 வாட் பல்ப் தெரியுதே அப்படிங்கிறியா சொல்ல. ஏய் பாயமோட ரொம்ப பேசாத அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏய் இல்லடி பாருங்கடி எல்லாரும் எனக்கு கல்யாண கதை வந்துருச்சு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து கலாய்க்கிறாங்க. நீங்கள் ஏய் பாய மூடுங்க, அதான் இன்னும் 4 நாளில் கல்யாணம் என் மாமா கூட, அப்புறம் என்ன கலை வராமல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னடா குஸ் குஸ்ன்னு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு அதே சைடு அப்படியே நீங்கள் அப்படியே டோர் சைட் பார்க்குறீங்க. சின்னதாக ஒரு பேண்ட்டு வித் ட்ரெஸ், ஒரு ஷர்ட் தெரியுது. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அது கண்டிப்பாக தேவங்க அதான் இருக்கும்னு. அப்படியே வெளியே வரீங்க. தேவங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஒரு இழுத்து பக்கத்து ரூமில் உங்களை அப்படியே உள்ளே வந்து கூப்பிட்டு வந்து டோர் லாக் பண்ணிடுறாரு. மாமா என்ன பண்ணுற, விடு மாமா. என்ன என்ன 4 நாள் கல்யாணம் ஆக போதில்ல, பின்னாடி பயப்படுற? அப்போ தான் ஆத்தாங்கிற ஓரம் அங்கே ரொமான்ஸ் பண்ண, இங்கே ரொமான்ஸ் பண்ணோம். இப்போண்ணா 4 நாள் கல்யாணம், இப்போண்ணா கையை பிடிச்சது தான் தப்பா? ஏன் மாமா மேலே நம்பிக்கை இல்லையா? சொல்லுடி ரோஸ் மில்க்கு அப்படின்னு கேட்குறான். மாமா 4 நாள் கல்யாணம் அப்படின்னா உனக்கு கொஞ்சமாக அடக்க உடக்கமாக இரு மாமா அப்படி இங்கே சொல்கிறீங்க. ஏய் என்னடா அடக்க உடகம்? நான் அடக்க உடக்கம் வரணும் பொண்டாட்டிடி நீ, உன் கூட என்ன அடக்க உடகம்? இப்படி பாரு, எனக்கு ஒரு ரூமா கொடுத்துட்டு போ. ஐயோ அதெல்லாம் தப்பு, நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் தப்பு, நான் போகிறேன். அப்படி நீங்கள் போகிறீங்களா? அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறாருனா அப்புறம் அப்படியே அங்கே செவத்தில் வச்சு உங்களை வாலில் பின் பண்ணுறாரு. மாமா தப்பு, விடு. என்ன அப்புறம் அத்தைட்டு சொல்லிவிடுவோம். ஆமாட சொல்லு. சிரிப்பாங்கடி உன்னை பார்த்து பைத்தியக்காரி. யார் பைத்தியம்? நான் பைத்தியமா? உன் பண்டாடி பைத்தியமா? சரி இப்போ பைத்தியமா வந்துட்டு போகிறேன். நான் ஏய் கோவக்காரி, நான் ரொம்ப ஓவரா பண்ணுற. நான் தானே ஒரு பைத்தியம்னா நான் சொல்லக்கூடாதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ நகரு, நான் போகணும். முடியாது, ரூமா கொடுத்துட்டு போ அப்படின்னு அவங்க அப்படியே ஒத்த கால நின்றுருக்காரு. எனக்கு உமா கொடுக்கலன்னா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், எனக்கு கொடுத்துட்டு போடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள்
சும்மா கேட்டுட்டு நீ என்னென்னமோ பண்ணுவ. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அதெல்லாம் முடியாது. நகரு. ஏய் குடுண்ணா. என்ன மாமா மிரட்டுற? எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கான். கொடுக்க மாட்றா? ஆ அப்படின்னு அவன் கேட்க நீங்க மாமா இது ரொம்ப தப்பு. இப்போ நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன வேணா வச்சுக்கோ. இப்போ என்ன இப்போ உனக்கு என்ன உன்னால் பொறுத்துக்க மாட்டியா? ஏன் உன்னை பொறுத்துக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. முடியாது. உனக்கு உன் மாமனை பற்றி தெரிய மாட்டேன் போட்டாட்டி அப்படின்னு கிட்ட வராரு தேவன். ஆமா எதுக்கு இப்போ கிட்ட வர? போ ஆமா ஃபாரின் சென்டா இப்படி வா அப்படி ஸ்மெல் அடிக்குதா? விட்டா என்னையே தூக்கிடும் போலக்கு. ம் தூக்கவா? ம் தூக்கவா அப்படின்னு இப்போ அப்படியே உங்களை அப்படியே தூக்குறாரு பிரைடல் ஸ்டைலில். மாமா இறக்கி விடு. மாமா 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 இறக்கி விடு மாமா. மாமா வேணாம். எதுக்கு இப்போ பெட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்? மாமா வேணாம் மாமா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அப்படியே தான் அப்படியே ஒரு மாதிரி நம்ம தேவங்க ஹேண்ட்லேருந்து வெளியே போக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் தேவங்க அப்படி பிடிச்சி உங்களை பெட்டில் போடுவாராம். நீங்கள் மாமா நீ பண்ணுறதுதான் சரியில்லை, விடு நான் போகிறேன், உடஞ்சா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்கள் காலை தூக்கி அந்த சைடு இருக்க பெட்டில் போட ட்ரை பண்ணிட்டு உங்கள் காலை பிடிச்ச பெட்டில் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவர் மேலே ஹோவர் ஆகுறாரு. மாமா வேணாம், வெளியே எல்லாம் கெஸ்ட்டும் இருக்காங்க, வேணாம் நக்குற மாமா, அப்புறம் பாரு தப்பா நினைப்பாங்க மாமா. யா என்ன தப்பா நினைக்க போகிறாங்க? சரி சின்ன பிள்ளைங்க ஏதோ பண்ணுதுங்க அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்கடி. அப்புறம் உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பாலாம் சீக்கிரமாக தாத்தா பாட்டி ஆக்க வேணாமா? அது நீ ஆக்கிக்கோ. 4 நாள் இருக்குல்ல மாமா, உனக்கு என்ன மாமா அதுக்குள்ளே அவசரம்? 4 நாள் நீ என்ன கேட்டாலும் தரேன். தருவியா? தரேன். இப்போ விட்டு சரி உமா கொடு. மாமா என்ன மாமா நீ எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. ஆ ஆ இல்லை எனக்கு கேட்கல. அது உனக்கு கூட தெரியாது. ஆ ஏய் எத்தனை பிட்டு படம் நீ பார்ப்ப? எத்தனை பிட்டு படம் நீ பார்த்து உன்னோட வாட்ச் லேட்டர் ஹிஸ்ட்ரியில் எல்லாம் பார்த்துட்டேன். எப்படி பார்த்தா? அன்னைக்கு முன்னாடி ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன். அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு நேராக கிச்சன் போனியான். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி யார்கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தேன். அப்படியே யூடியூப் போனேன். பார்த்தா என்னடி புதுசாக பார்த்து வச்சுருக்கான்னு அப்படியே வாய்ப்பு வந்து பார்த்தேன். நீ வரேன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு போயிட்டேன். மாமா அதெல்லாம் பார்த்தியா? ஏண்டி இவ்வளோ ஆசைடி உனக்கு? ஏன் பண்ணாடி இவ்வளோ ஆசையா மாமா மேலே? விட்டு பண்ணலாம் பார்க்காதிரி, நானே உனக்கு காட்டுறான். சரி ஓடா மாமா. நீங்கள் ஓட பார்க்குறீங்க. இப்போ டே பார்த்துட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சி திரும்ப பெட்டில் அப்படியே உட்கார வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதே சைடு ஏய் மைண்ட் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஏதோ ஆளை காணும் தானே அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க. அப்படியே அவங்க கேங்கா அப்படியே அவங்க ரூமுக்கு விழிச்சிட்டு போயிருப்பாரு. அந்த ரூம் அப்படியே டோரை லாக் பண்ணுறாங்க. மாமா யாரும் டோரை லாக் பண்ணுறாங்க, விட்டு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் கம்னர் நல்லா கிஸ் போயிட்டு முன்னாடி பேசுகிறேன் அப்படின்ட்டு அக்கேன்னு உங்கள் ஃபேஸை பிடிச்சிட்டு அவங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடியே வாயன் கதவை தொடடி என்னடி பண்ணுறோம்ல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் விட்டு மாமா அப்படி சொல்லிட்டு தேவாங்க அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ட்ரெஸ்ஸில் ஒன்று கலைஞ்சிருக்கு, தென் உங்கள் லிப்ஸ்டிக் வேறு ஒரு பக்கம் போயிருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு என்ன வாயன் இப்போவே ஒரு ட்ரையலா அப்படியே உன் ஃப்ரெண்டுங்கெலாம் கேட்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் என்ன கேட்குற? மாமாவுக்கு ஏதோ வேணும்னு கேட்டார், அதான். ஓ கிஸ் கேட்டாரா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்க. ஏய் சரி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போக வாயன் கோவிலுக்கு போகணுமா? ஆமாம் நீங்களும் கிளம்பி வாங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல நீங்கள் உங்கள் ரூம் ஓடிடுறீங்களா? அதே சரி அவங்க அப்படியே ஏய் நான் லுக்கு ஒன்றும் இல்லை சார் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு போயிட. இதே அவங்க அப்படி கிளம்பிட்டுருக்காரு, அதாவது கோவிலுக்கு தான். ஸோ பத்திரிக்கையெல்லாம் படைக்கணும் அப்படி இப்படின்ட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான். அப்படியே இதை நீங்கள் ரெடியாகி வர தேவங்க அப்படியே உங்களை இடிச்சுக்கிட்டே வராரா. அம்மா கொஞ்சம் நக்குறது இல்லை மாமா, சும்மா இடிச்சுட்டே கப்போ விட்டேன். நிறைய இதை பார்த்து சிரிக்க போகிறாங்க. சரிச்சா சரிக்கிடும், ஏன் பொண்டாடி அடிக்கிறா டாடி? ஆமாம் அதே டாடி இடுப்பு தெரிகிற மாதிரி சாரி கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்றாரு. அம்மா இங்கே பாரு, இன்னொரு தாட்டி அவன் கை வச்சு கொண்டுடும். ஏய் இன்னொரு 4 நாள் இல்லை ஏன் இடம் சரியா? நீ சொன்னா கூட நடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அக்கின்னு கில்ல. அம்மா மாமா இதே சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமே. எங்க பாருடி வயனு
ரொமான்டிக் ரொமான்டிக் படமாக பார்த்து இப்போ எல்லாத்தையும் அவங்க கூட பண்ணிட்டு இருக்காடி இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கா சைடு அப்படியே அவங்க உங்கள் அப்பா அம்மா அது அவங்களோட அப்பா அம்மா அவங்க அப்படியே சம்திங் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே சரி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க நல்லா ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்காகவும் தேவங்காகவும் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும், இதுக்கப்புறம் தேவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. தேவங்களாம் ப்ரேவே பண்ணலைங்க. அவர் அவங்களே சைட் அடிக்க இது சைட் ஜிம்முன்னு ஜங்குக்கும் அச்சான் அச்சான் அப்படின்னு நீங்கள் ஜங்குக் சொல்லுடா என்னடா அப்படி தேவன் கேட்க என்னடா நேரமாக என்ன சைட் அடிக்கிற போல அப்படி ஜிம்மு கேட்க ஆமாம் என் பொண்டாட்டியா சைட் அடிக்கிறேன் என்ன அப்போ அதான் நல்லா தாண்டா இருக்கா வயனு ஏய் அப்படியே கண்ணை நோண்டி எடுத்துருவான் எனக்கானவ நீ ஏன்டா பார்க்குற இல்லை மச்சான் பொதுவாக சொன்னேன்டா அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ப்ரே பண்ணிட்டு இருக்க ஜிம்மனு ஜங்குக்கும் தேசை அவங்க உங்களையே தான் பார்த்துட்டு இருக்க. நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணால் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க உங்களே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணேன் ஆமாம் ப்ரே பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எஸ் ஆமையை நீ தானடி அப்படின்றாரு. போதும் ஃப்ளட்டிங்லாம் ப்ரே பண்ணு அப்படின்ட்டு அவங்க பார்த்து சொல்கிறீங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே சரி சரி அப்படின்ட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. இதே சரி உங்கள் அப்பா அம்மா பார்க்கணுமே ஐயோ அப்படின்ற மாதிரி தள்ள எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் ஐயர் பத்திரிக்கைலாம் படிச்சுட்டு தென் அப்படி சம்திங் வாசிக்கிறாரு. அந்த பத்திரிக்கைலாம் வாசிப்பாங்களே ஸோ எல்லாருக்கும் சம்மந்தமாக அப்படின்லாம் கேட்டு பேசிகிட்ருக்க நீங்களாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் என்னெல்லாம் முழு சம்மதம் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க நினைக்க ஸோ அப்படி தான் மூமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ டின்னருக்கு நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. தேசியத்தை அவங்க அப்படியே உட்காந்துருக்காரு. லைக் கீழே தான் உட்காந்துருக்கீங்க. லைக் கீழே எல்லாரையும் உட்கார வச்சு பாய் போட்டு கீழே எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கெஸ்ட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 4 நாள் கல்யாணம் இல்லை. ஸோ அதனால் கெஸ்ட்டெல்லாம் வந்திருப்பாங்க. சீக்கிரமாக இது பண்ணணும், கொஞ்சம் நிறையா ரிச்சுவல்ஸ் உங்களுக்கு அவங்க பண்ணணும்ல. ஸோ அதனால் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தானே மேரேஜ் ஐ மீன் அவங்க வந்து உங்கள் அத்தை பையன் தானே. ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தானே எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. நிறையா கெஸ்ட்டு எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சேர்த்து அவங்க இட்லி வைக்கிறீங்க. தோசை வெடி இட்லி வேணாண்டு இல்லாமாம்மா இருக்குது சாப்பிடு. தோசை வேணும்டி இதை சாப்பிட்டேன்னா உனக்கு நான் உனக்கு தருவேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. என்னடி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்க்க அது நான் தருவேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் டைம். இப்போ அடுத்தது லேடிஸ் ஃபஸ்ட்டு ஜென்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கு. லேடிஸ் அடுத்தது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. தேசம் நேராக ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நேராக அப்படியே தான் மில்க் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவங்களுக்காக அம்மா கொடுக்க சொல்லியிருப்பாங்க. எங்கே இன்னும் கல்யாணம் ஆகலை ஓகே ஃபர்ஸ்ட் நைட்டு நினச்சிக்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு சும்மா மில்க் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே அவங்க ரூம் கடையே வரீங்க. அவங்க அப்படியே உங்கள் கையோடு பிடிச்சி எடுத்துறாரு. ஆமாம் வாங்கிக்கோணும் போன வேலை இருக்கு. ஏன்னா என்னமோ தருவேண்ணா. இட்லி சாப்பிட்டேன் டா எனக்கு என்ன தர போகிற பொண்டாட்டி மாமா நான் இன்னும் பொண்டாட்டி அவ்வளோத்துக்குள்ள பொண்டாட்டி சொல்லாத யாராவது சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்ல சிரிச்சா என்ன என் பொண்டாட்டி ஆக போகிற பொண்டாட்டி கூப்பிடாம எப்படி கூப்பிடணும். இந்த கையில் போட்டு என் மோதிரம் அந்த சொந்தக்காரன் யாரு நான் தானே. ஆமாம் அப்புறம் என்ன ஆதி கல்யாணம் முடிஞ்சிச்சு. வீட்டு கல்யாணம் உன் கழுத்தில் தாலி வெட்டணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி முடிச்சு போட்டேன்னா என் பொண்டாட்டி அவ்வளோதான் நான் உனக்கு புருஷன். ஆமாம் சரி விடு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ தருவேன் நீ என்னடி தருவேன் அப்படி தான் கேட்க. இப்போ நீங்கள் மாமா அது இந்தா அப்படி சொல்லிட்டு மில்க்கு கொடுத்துட்டு ஓட பார்க்குறீங்க. அவங்க அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு என்ன தப்பிக்கிறியா என்ன கொடுப்பேன்றது கொடுத்துட்டு கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் ஆகி அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் மாமா கையெடு வேணாம் எதுக்கு இப்போ கை மேலே போகுது மாமா மாமா அங்கெல்லாம் கை கதை அப்படி சொல்லிட்டு மாதிரி கத்துறீங்க. அங்கே தான் கை போயிருக்கோம் மாமா வேணாம் அங்கெல்லாம் அழுத்தாத மாமா பழிக்கும். நீ சொல்கிற வரைக்கும் நீ பண்ணுற வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் பொண்டாட்டி. பரவாயில்ல கொஞ்சம் நாளாக பெருசாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க ப்ரெஸ் பண்ணி விளையாடுறாரு. மாமா எதுக்குடா அங்கே கை போகுது மாமா வேணாம் எதுக்குடா ஊக்கு கிட்ட போகுது அப்படி கேட்குறீங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி ஆக போகிற அங்கே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேனே அப்படின்றது அவங்க அப்படி தான் பொறுமையாக அங்கே கையை வச்சு ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கு அப்ளை பண்ணுறாரு. ஆக்சுவலி மாமா தானம் நீ விடு சரியில்லை
ஆமாம், சரியா புடவை கட்ட மாட்டேடி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானே புடவை கட்டி விட்றேன்னா. அம்மா, யார் புடவை கட்டி விட்டா? அது ரியா. ஐயோ, ஏன்டி அவகிட்டலாம் புடவை கட்டிக்கிற? அவளே புடவை ஒழுங்காக கட்டாமல் ஜங்குக்கு ஆகும்னா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கான். நீ அவள்கிட்ட போய் புடவை கட்டிக்கிறியே? என்னது, ஜங்குக்கா? அவர் என்ன சொன்னார்? ஜங்குக்கு வந்து ரியாவை சைட் அடிக்கிறான். அடப்பாவீங்களா, இது எத்தனை நாளைக்கு? ரியாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், வேணா எனக்கு தெரியும். ஜங்குக்கிட்ட நான் கேட்டேன். அவன் சடா ரியா லவ் பண்ணுறான். நம்ம கல்யாணம் முடிஞ்சு அடுத்தது அவன் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கானா, என்கிட்ட சொன்னான். அடப்பாவீங்களா, ஏன்டா ஊர்லேருந்து கிளம்பி வர்றது இதுக்கு தானா நீங்கள் கேட்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது பொண்டாட்டி. இருந்தாலும் இது சொல்லிட்டு அவரோட கை இப்போ அப்படியே மேலே மேலே போகுது. அப்படி உங்கள் கழுத்துக்கிட்ட வந்துருச்சு உங்களுக்கு அவரோட கை, நம்ம டேவோட கை. நீங்கள் ஆமாம் வேணாம், நீ போதும், நீ கையெடு. ஏ, நம்ம தரேன்னு சொன்னிய தாடி என்னாடி இப்படி காய போடுறடி என்ன? அப்படியே தேவங்க ரொம்ப கெஞ்சுறாரு. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஏ தாடி மாமா, அது என்னது? கண்ண முடித்தாரா? ஓ, கிஸ் தர போறியா? அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே கண்ண முட்டு அப்போடாடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஒரு ஹேண்ட் எடுத்து அப்படியே உங்கள் ஹிப்பில் தான் வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா தேவங்கோட நெக்கிலே போய் நல்லா கிஸ் பண்ணி கடிச்சிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. தேவங்க ஒரு செகண்டில் என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. அப்படியே பார்க்குறாரு. என்ன பண்ணா? நெக்கில் கிஸ் பண்ணி குடிச்சிட்டு போகிறாளா அப்படின்னு தேவங்க இங்கே திங்க் பண்ண. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா தேவங்களோட நெக்கில் நல்லா கிஸ் பண்ணிட்டு சின்ன கடிச்சிட்டு அப்படியே வெக்கத்தில் ஓடிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி தான் நடந்திருக்கோம். தேவங்க அப்படியே ஒரு நெக்கை தொட்டு பார்க்குறாரு. அது ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கே ஒரு செகண்ட் அந்த இடம் அப்படியே சிலுத்து போயிடுது. சரி, உங்களை பார்க்க வெக்கத்தில் ஓடி வந்துருப்பீங்க. இதெல்லாமே இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன ஏதோ கொடுக்க போன போல் சிறப்பாக கொடுத்துட்டியா அப்படி கேட்கும்போது, ஏய் சரி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இப்படி டேஸஸ்லாம் போகுது. இப்போ உங்கள் வெட்டிங் டே. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு நல்லா அலங்காரம் பண்ண இங்கே உங்கள் அம்மா அப்படியே, ஐயோ என் பொண்ணு என்ன அழகு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஆர்த்தியில் எடுக்கிறாங்க. நீங்கள் அம்மா போதுமா, ரொம்ப என் அழகை வர்ணிக்கிறீங்க. என்ன அழகு என் பொண்ணு, எனக்கு இருக்க ஒரே பொண்ணு நீ தான், அப்புறம் ஒன்றை வர்ணிக்காமல் எப்படி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல. போதுமா நிறுத்துங்கம்மா அப்படின்ட்டு அப்படிதான் நீங்கள் மாலையோட அப்படி நேராக ஸ்டேஜில் உட்காருங்க. அவங்க அப்படியே என்ன போட்டாடு? ஆமாம், அமைதியாரு, வேணாம் எதுவும் பேசாத, நீ அமைதியாக இருந்தால் போதும். சரி சரி அமைதியாக இருக்கு அப்படின்ட்டு சும்மா இருக்க மாட்டுறாரு. அப்பப்போ நீங்கள் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு பூ போடணும் அப்படி போடும்போது உங்கள் ஹிடுப்பை கிள்றது, உங்கள் கையை கிள்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலை பண்ணாமல் உங்களை ரெகுலர் பண்ண ஐயரே ஒரு செகண்டில், தம்பி கொஞ்சம் நீங்கள் போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கொடுக்க. சரி சொல்லிட்டு தேவங்க ஒரு சைட் போட, நீங்கள் அப்போ தேவங்களோட இடுப்பு கிளட்டி தான் அங்கே கொஞ்சம் விளையாட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பின்னாடியிலேருந்து அமைதியாக இருமா அப்படின்றாங்க. தேவங்க பண்ண மட்டும் யார் கணக்கு தெரியல, நான் பண்ண மட்டும் கணக்கு தெரியுமா அப்படின்றீங்க. தென் அப்படியே அங்கே உங்கள் தாலி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தேவங்க கையில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ தேவங்க அப்படியே கட்டுவா கொண்டாடி அப்படி தேவங்க கேட்குறாரு. கட்டுங்க மாமா அப்படின்னு டியர் ஐஸோட தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படி சரின்னு சொல்லிட்டு கட்டிடுறாரு. ஸோ ஃபைனலி 3 முடிச்சு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து எங்கள் தேவங்களோட ஒய்ஃப் மிஸ்டர் கிம் தேவங்களோட ஒய்ஃப் ஆகிட்டீங்க. இப்போது தேவங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த அக்னின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அக்னியை சுற்றி 3 தட்டி அப்படியே உங்களுக்கு மெட்டி போடுறாரு. உங்களை பார்த்துக்கிட்டே அவங்க மெட்டி போடுறாரு. அந்த அழகு இருக்கே அப்பாப்பாப்பா, அந்த மாதிரி இருக்குது. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் நேராக அவங்களோட காரில் ஏறிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா அப்பா விட்டு போகிறோன்னு. விளையாட்டுத்தனமாக இருந்துப்பீங்க உங்கள் அம்மா கூட உங்கள் அப்பா கூடலாம். போகும்போது உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அம்மா அப்புறம் உங்கள் அப்பா சொல்ல, ஏன்ப்பா அழுகுறேன்? ஏன் அழுகுறீங்க? நான் மாமா வீட்டுக்கு தானே போகிறேன், ஏன் அழுகுறீங்க அப்படின்றீங்க. அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், கரெக்டாக மாத்திரை போடுங்க என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த அவங்க அப்படி ஹக் பண்ணிட்டு, சரி அழாத நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கல. இல்லைங்க மாமா, இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா போல் யாராவது வருமா, நான் அப்படி ஆக்கி காட்டுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ தாலி கட்டினதே ஒரு ப்ராமிஸ் தான். இருந்தாலும் அவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண இதே சைடு நீங்கள் அப்படியே காரில் ஏறி யாராவது அவங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அங்கே தான் நீங்கள் போகிறீங்க. தென் அங்கே உங்கள் அத்தை மாமா தென் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. வந்து உங்களை பார்த்துட்டு பாலும் பழம் அதெல்லாம் தராங்க. நீங்கள் அவங்க சாப்பிட்டுட்டு சரிதான் வாய்ந்த ரூமுக்கு கூட்டு போ, நான் என்னன்றது வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே நான் தேவங்க நம்ம போகிறாங்க. இங்கே நேராக நீங்கள் தேவங்க ரூமுக்கு போகிறீங்க. அங்கே ஆல்ரெடி நம்ம ஜங்குக் ஜிமன் எல்லாம் பெட்ரூமை சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணி ஃபஸ்ட் நைட்டுக்கு செட்டப் செம்ம ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு மாமா என்ன மாமா இது இப்போவே ரெடியா அப்படின்ட்டு இப்போ அப்படி தான் நீங்கள் கேட்க ஆமாம் எப்போ ரெடி டேஸ்ட் பார்க்கலாமா அப்படி தேவங்க அப்படியே உங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. டோர்லேயே பின் பண்ணுறாரு. நீங்கள் மாமா அத்தை மாமா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, வேணாம். ஏய் உனக்கு கொலை பண்ணுருவேன். கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடி என்ன சொன்னா, இன்னும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வச்சுக்கலான்னு. கல்யாணம் பண்ணி தாலி கட்டி என் வீட்டுக்கு என் ரூமுக்கு அவனை கொண்டு வந்துட்டான். பின்னாடி இப்படி சொல்லிட்டு இவங்க நெக்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாமா வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூடா, நம்ம நைட் பார்த்துக்கலாம். ஏய் அதெல்லாம் முடியாது, இப்போவே வேணும். மாமா நீ ரொம்ப பண்ணுற, வேணாம் கம்ன்று அப்படின்னு நீங்கள் தேவங்க தட்டி விடுறீங்க. தேவங்க அடங்கவே மாட்டுறாரு. வாலில் பின் பண்ணி என்னென்னவோ பண்ண இதே செய்ய தேவங்கம்மா வயன் வயன் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம் அத்தை அப்படி சொல்லிட்டு தேவங்க தள்ளி விட்டுறீங்க. ரைட்டு அவனை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுறாரு. நீங்களும் அப்படியே வந்து பார்க்குறீங்க. ஐயரு ஃபஸ்ட் நைட்டு வச்சுக்கலாம் ஒரு டைம் சொல்லியிருக்காருமா, அந்த டைமுக்கு நீ ரெடி ஆகிடு, நான் அத்தை என்னன்றதை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த டைம் வருது. உங்கள் 2 பேருக்கும் முதல் ராத்திரி. ஸோ அது ரெடி பண்ணுறதுக்காக உங்களாட்டையே அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அவர் ஆஸ்யூஷுவல் அவர் ட்ரெஸ் போட்டுட்டு அவர் ரெடியாக இருக்காரு. உங்களுக்கு தான் வெயிட்டிங்க. மனுஷன் சொல்லவே வேணாம், ரூமில் அங்கே இங்கே நடந்துட்டுருக்காரு. எப்போ 500 வேறு அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு ட்ரீட் தரேன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ட்ரீட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கு அதை போக போக பார்ப்பீங்க. இதே சார் நீங்கள் ஒன்றா வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. அவங்க நம்ம அவங்க சீக்கை பிடிச்சிட்டு தென் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அழகாக உங்களுக்கு பூ நிறையா வைக்கிறாங்க. ஸோ மல்லிப்பூ தான். இப்போது இதே சேர்த்து அவங்க அம்மா அவங்கள சீக்கை பிடிச்சிட்டு என்ன வாயின்மா வெக்கம்மா அப்படி கேட்குறாங்க. அது அம்மாத்த கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படின்றீங்க. இதில் என்ன பயம்? உன் புருஷன் கிட்ட அதுக்கப்புறம் சீக்கிரமா எங்கள் தாத்தா பாட்டி ஆக்கிறது உன் கையில் இருக்குது. நீ வந்து அவங்க பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் சரியா? அவன் ஏப்பானா சொல்லு, நான் வந்து கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே தான் அவங்க கையில் ஒரு கிளாஸ் மில்க்கு கொடுத்துட்றாங்க. பால் கொடுத்து அவங்க ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் அப்படியே போகிறீங்க. ஸோ அவங்களும் அவங்க ரூமுக்கு அவங்க போயிடுறாங்க. இப்போ இதே சைடு நீங்கள் அவங்க ரூமுக்கு அப்படியே உள்ள எட்டராகுறீங்க. அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு டோரை டக்குன்னு லாக் போட்டுட்டு அங்கே இருக்க மில்க்கை எடுத்துட்டு அப்படியே உங்களை டைட்டாக போட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. மாமா என்ன பண்ணுறியோ? விட்டுட்டா மாமா கிட்டக்கிட்ட அப்படி போட்டு நசுக்கிறேன். ஐயோ பொண்டாட்டி இந்த டேக் தாண்டி ரொம்ப வெயிட் பண்ணேன். சரி பர்ஃபெக்ட் மாமா. நான் எல்லாம் கல்யாணம் புருஷங்களும் இதுக்கு தாண்டி எதிர்பார்ப்பாங்க. துக்குன்னு இப்படியா பண்ணுவேன்? ஆமாம் பொண்டாட்டி இப்படி தான் பண்ணுவேன். என்னப்போ சரி விடு. இப்போ விடணும் அப்படித்தான் கேட்க. சரி பர்ஃபெக்ட் மாமா இப்போவே விடுனா பண்ணது விடுன்னு சொன்னேன். நீ என்னென்னமோ நினைக்கிற? அதானே பார்த்தேன். இப்போவே எடுத்து விடுறான்னா தைரியமாக கேட்குறியே, விட்டா தாங்குவியா? என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின் கேட்க. அது கஷ்டம்தான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மில்க் பார்க்குறாரு. நீங்கள் ஆமாம் மில்க் உங்களுக்கு தான் குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க, நீ குடி. சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கு எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க. அவங்க அப்படியே என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் குடிச்சு முழுங்க கூட இல்லைங்க, குடிச்சு டக்குன்னு அச்சன் லிப் கிஸ் பண்ண மாமா ஹீரோ அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வந்துச்சுன்னு கொடுத்துட்டு அந்த மில்க் அவர் கொஞ்சம் குடிக்க. உனக்கு என்ன மாமா பண்ணுறா? மில்க் கூட என்ன குடிக்க விட மாட்டேன் நிம்மதியா அப்படின்னு கேட்குறீங்க. அது என்னுடைய இது லிப்ஸும் டங்கு பட்டா இப்படி இருக்கு. ஆமாம் ஓ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு நீ அப்படி சொல்லிட்டு தேவங்க தள்ளி விட்டு பெட்டில் உட்காந்துட்டு நீங்களும் தேவங்க அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்கள் சீக்கிரம் எழுதி பிடிச்சி
ரொம்ப அழகா இருக்குடி. அப்படியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏய் 4 நாள் முன்னாடி என்னமோ ட்ரீட் தரேன்னு சொன்ன. என்ன ட்ரீட் மாமா? எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் பண்ணாத மாமா. சீக்கிரமா சொல்லு மாமா. எனக்கு தான் ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. ரொம்ப நாள் யோசிச்சேன். என்ன மாமா ட்ரீட் தர போறாரு? நானும் யோசிக்கிறேன். நீ இதுவரைக்கும் இந்த மாரி சொன்னது இல்லையா? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அதுவா? நீ நெறைய தாட்டி நோண்டி நோண்டி கேட்ட. நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏன்னா, இது மாமாவோட ட்ரீட். எப்பவுமே ஹாட்டா இருக்கும் பொண்டாட்டி. அது இந்த மாரி டேல சொன்னா தான் செம்மையா இருக்கும். இதான் உன் காதுகிட்ட சொல்ல. மாமா என்னமோ இருக்கு. நான் பாதி கெஸ் பண்ணிட்டேன். பாதி கெஸ் பண்ணிட்டியா? சரி ஓகே. கெஸ் பண்ணதே பண்ணலாமா? இப்பவே வா. கொஞ்சம் பேசலாமே. பேசலாம் நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம். இப்ப பண்றத பண்ணுவோம். ரைட்டா மெமரபிளா ஆக்கணும்ல. ம். அப்படின்னு திரும்ப அப்படியே உங்க சாரியில இருக்கிற ஒவ்வொரு பின்னையும் மீன் அந்த பின்லாம் குத்திருப்பாங்களா அதை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் ஹெல்ப் பண்றீங்க அவங்க. என்ன பொண்டாட்டி ஹெல்ப்லாம் பண்ற? ரெடியா இருக்கியா? ம் வீட்டு படம் பார்த்து பார்த்து முட்டிடுச்சா அண்ணா? அப்படி தான் கேட்க, மாமா நான் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது சரியா? நீ தான் பர்ஃபெக்ட் இந்த கதையில அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேவங்கும் ஏ கதையில பர்ஃபெக்ட்னாலும் உனக்கு நான் பொறுக்கி புருஷன் தாண்டி அப்படின்னு அவங்க சொல்ல. பொறுக்கி எல்லாமே நீ தாண்டா பர்ஃபெக்ட் மாமா அப்படின்றீங்க. ஏன்னா தேவங்க வந்து இந்த 4 நாள் உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டான். அங்கே கூப்பிட்றது இங்கே கூப்பிட்றது வாடா வா மாடிக்கு வா இங்கே இது பண்ணலாம் அது பண்ணலாம் மேட்ரு பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு கூப்பிட்டுருப்பான். நீங்கள்லாம் நோனும் சொல்லிட்டு வந்துருப்பீங்க. இப்போ அதெல்லாமே இந்த மனுஷனை ரொம்ப காய போட்டீங்கல்ல. அதான் அப்போ இப்போ பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்படியே நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. ஸோ ஏன் சாரியோட அந்த அந்த இது ஃப்ளீட் எல்லாமே எடுத்துகிட்டா இருக்கேன் அப்படிங்க. அப்படியே வெறும் ப்ளவுஸும் ப்ளஸ் அந்த ஸ்கர்ட்டோட இருக்கீங்க. தேவங்க அப்படி பார்க்குறாரு. சும்மா இருப்பாரா? அப்படியே உங்கள் ஃபோரு ஐஸு நோஸு லிப்ஸுன்னு அப்படின்னு தேவங்க போயிட்டே இருக்க. ஒவ்வொரு தாட்டி பண்ணும்போது லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ மாமா, லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ மாமா அப்படின்னு ஒவ்வொரு தாட்டியும் இந்த கிஸ் பண்ண 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 ஒரு மாதிரி மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே அவர் சொல்கிறாரு. ஃபுல்லாக அப்படியே ஒரு டைமும் நீங்கள் டீப்பாக போயிட்டு போயிட்டு வரீங்க. லவ் யூ மாமா, லவ் யூ மாமா இந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அப்படியே தான் அவர் கீழே கீழே போய் இப்போ அப்படியே அவரை நெக்கிட்ட கிஸ் பண்ணும்போது லவ் யூ பொண்டாட்டின்னு அவர் சொல்கிறாரு. லவ் யூ மாமா அப்படின்னு நீங்கள் கத்திடுவீங்க. ஏன் அவரோட ஹேண்டு அவரோட ஃபேவரட் பிளேஸில் இருக்கு. ஏன் அவங்க செஸ்ட்டு கிட்ட இருக்கு. மாமா மாமா என்ன பண்ணுற? கையெடு மாமா கையெடு அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறீங்க. அவர் கையெடுப்பாரா? 2 ஹேண்டும் அங்கே தான் இருக்குது. இங்க மாமா கை கையெடு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சும்மா இல்லை அது எல்லாமே ரிமூவ் பண்ணி போட்டுறாரு. ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. இப்போ அப்படியே தேவன் அங்கே தான் அவரோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டே ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன். வந்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு அவரோட வேலையை இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் ஹிப் கிட்ட வராரு. உங்களை அழகா பொறுமை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஹிப் சைடு வராரு. இப்போ தேவங் பொண்டாட்டி என்ன மாமா ஏன் இப்படி பார்க்குற? இப்படி மென்ன முழுங்குற மாதிரி ஏன்டா அப்படி பார்க்குற? மாமா பர்ஃபெக்ட் மாமா அப்படி சொல்கிறீங்க. அதுவா ஐயோ இந்த இடம் இருக்குல்ல ரொம்ப டெம்ப் பண்ணுதுடி. அதுவும் எனக்கு இதை பார்க்க ஒரே பாட்டு மட்டும் ஞாபகம் வருது. ஸோ பாடிக்கவா அப்படியே தேவை சொல்ல. என்ன வேணா பண்ணிக்கோ மாமா, நான் இன்னைக்கு உனக்கு தான். ரொம்ப உனக்கு காய போட்டல, இன்னைக்கு நான் உனக்கு தான், எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அப்படியே சும்மா இருப்பாரா? ஒவ்வொரு தாட்டி கிஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. எஞ்சிடுப்பு பழகி அஞ்சவ பழகி கள்ளச்சீவி பழகி மறக்கமான கூட இல்லைய அப்படின்னு ரொம்ப டீப் வாய்ஸில் மனுஷன் பாடிட்டு இருக்காரு.
என்னங்க பண்ண முடியும் உங்களால? அசைய கூட முடியல. அப்படி இருக்குது உங்களுக்கு ஒரு மாரி ஹெவன் ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்பவே. அவங்க இருக்கிற இடத்துல. அவரோட ஹேண்டும் சும்மா இல்ல. அங்க இங்கன்னு போது. உங்க லெக்கு கிட்டலாம் போயிடுச்சு. அப்பதான் அவர் ஹேண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோதான் அங்க போய் அவரோட இன்னொரு ஃபேவரைட் பார்ட்டுக்கு போறாரு. அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு சொல்லின்ட்டு. ஸோ அங்க தான் அவரோட வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. "ஏங்க மாமா பண்ணியே ஆகணுமா? அது ரொம்ப வலிக்கும்ல" அப்படின்றீங்க. "வலிச்சாலும் தாங்கிக்கோ. ம். மாமாக்காக இத தாங்க மாட்டியாடி?" அப்படின்ட்டு அவன் கேட்க, என் பெர்வர்ட் மாமாக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன். பெர்வர்ட் புருஷன் அப்படின்றீங்க. ம். சரி ஓகே. போவா? ம். உனக்கு தெரியும்ல? அப்படி அவன் கேட்க, தெரியும் தெரியும். இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏய் பண்றது இல்லாம பார்த்த? அப்படி அவன் கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் இப்போ கேட்ட மேலே காட்டுவாங்க லூசா நீ. அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க நீ வேற அப்படின்றீங்க. ஆ சரி சரி இப்போ நீ லைவாக பாருன்னா ஆமாம் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படி சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் அவங்களோட ஷர்ட்டையும் தூக்கி போட்டுட்டு அவரோட அதையும் தூக்கி போட்டுட்டீங்க. அப்படி பொறுமையாக அங்கே போய் அவரோட லிப்ஸை வச்சு டங்கை வச்சு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஹெவன் தான், நீங்கள் ஹெவனில் முழுகிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட ப்ராசஸ் இன்னும் டீப்பாக போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ண பண்ண உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைமில் ஸோ அப்படி பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. மாமா போதும் பொறுமையாக பண்ணு அப்படின்றீங்க. இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்புறமா உங்களுக்கு ப்ளஷர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அகேன் அப்படியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஷர் கொடுக்கணுன்னு இன்னும் டீஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாரு. ஏன் மாமா அப்படி பண்ணுற? அது மட்டும் பண்ணு போதும் இதெல்லாம் பண்ணாத. ஏய் எப்படி மில்க் வரும்? அப்படி தான் கேட்குறாரு. அதெல்லாம் இப்போ வராது. பாப்பா பிறந்தாதான்டா வரும் பைத்தியம். அப்படியா? சரி அப்போ கொடுன்னா. ஆ இப்போ பாப்பாவுக்கு அவளுக்கு கொடுத்துக்கலாம் பவுடர் பால். ம். டேய் பைத்தியமே, இது தாண்டா பாப்பாவுக்குலாம் எனர்ஜியே. இதை போய் கொடுக்காம பவுடர் கொடுக்கணுமா? உனக்கு என்னப்பா எரும மாடு மாதிரி இருக்கா? உனக்கு என்ன? ஏய் நாடு எரும மாடுன்றா அப்படி சொல்லிட்டு ஒரு மூதா பண்ணுவாரு. அம்மா அப்படி கத்துறீங்க. ஏன்னா என்ன இன்சர்ட்ல தானே இருக்கு. ஸோ அப்படிதான் அவங்க அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படிதான் ஒரு 3 ரவுண்ட் போயிருக்கோம். ரொம்ப மனுஷனை காய போட்டிங்களா அதாங்க இப்படி ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இப்படிதான் அவங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அவங்க அப்படியே என்ன பண்ணாட்டி ஃபீல் பண்ணியா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆமா ட்ரீட்டு நீ இதானா அப்படி கேட்குறீங்க. ம். எப்படி மாமா ட்ரீட் எப்படி இருக்கு? அது ஹாட் ஆச்சா? அப்படிதான் கேட்க. ஆமாம் ஆமாம் ரொம்ப ஹாட் ஆச்சு. ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. ஏன்னா ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டீங்க. அவங்க தான் அந்த ஏசி ஓடினாலும் 2 பேருக்கு மேலேயும் அவ்வளோ ஸ்வெட்னஸ் இருக்குது. அவங்க அப்படியே அந்த பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலேயும் அவர் மேலேயும் அப்படியே பிளாங்கெட் எடுத்து போத்திக்கிட்டாரு. நீங்கள் ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன் மாமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க வேணும்? எனக்கு 5 வேணும். 5ஆ? டேய் ஏன்டா நம்ம குடும்ப பாப்புலேஷனை நீயே ஏற்றி கொடுத்துருப்பதுக்கு. ஆமாம் என்ன ஏற்ற வேணாமா? நிறைய குடும்ப பாப்புலேஷன் ஏற்றணும் முன்னாடி. எனக்கு நீயும் முக்கியம். ஆமாம் பிறக்க போகிற பிள்ளைங்களும் முக்கியம். படப்பாவி பெரிய ஆள் தான் நீ. ம் பெரிய ஆள் தான். நான் யாரு? உன் பர்வர்ட் மாமால. ம் சரி பொண்டாட்டி தூங்கலாமா? போதும்ல போதும் கதையை நிறுத்திப்போமா? அப்படியே தான் கேட்க. போதும் நம்ம அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ இதோடைய அதுக்கப்புறம் என்ன நீங்களும் தேவங்க ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் விரும்பின பர்சனை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியாச்சு. ஸோ இதோடைய நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சிக்கலாம். எப்படி இருந்துச்சு? கழுவி ஊற்றுறாதீங்க. என்னடா ஆஷா அப்படி மாறிட்டாலேன்னு. ஸோ நீங்கள் எல்லோரும் அப்புறம் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நீடி ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ ரிவ்யூ கொடுத்தீங்க தெரியுமா? அக்கா இதே மாதிரி நிறையா ட்ரை போடுங்க, நிறையா பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஆசைப்பட்டு பிள்ளைங்க கேட்டுருச்சு. சரி ரொம்ப டீப்பாகவும் வேணாம் ரொம்ப மேலோட்டமாக வேணான்னு சொல்லிட்டு மிடில் கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணும். ஸோ ஃபுட் போடுறல்ல அக்கா ஆஷா
ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தென் வாட்ஸ்அப் லிங்க், தென் இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அபவுட்லேயும் இருக்கும். செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். ஓகே, புதுசாக இருக்கிறவங்க. ஓகே, தென் ஓகேடா, நல்லா இருந்துச்சா ஸ்டோரி? எப்படி இருந்துச்சு? சும்மா ரொம்ப டீப்பாலாம் போகல, மேலோட்டமாக முடிச்சிருப்பேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தென் ஓகேடா, உடனே எடுத்துக்கலாம், ரொம்ப டீப்பாகவும் போவேணாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தென் ஓகேடா மிஸ், நாளைக்கு ஜேகே வரும். ஜேகேவோடது பார்த்தீங்கன்னா வெறித்தனம் அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜோனரில் போன மாதிரி இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜோனர் சொல்கிறியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். நான் வந்து ட்ரை பண்ணல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது கொஞ்சம் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஓகேடா மிஸ், எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க, நானே என் உடம்ப பார்த்துக்கிறேன். தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருங்க. ஸோ ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.